ஹலோ ஃபேமே, வெல்கம் பேக். திஸ் இஸ் ஆதி. என்ன ஸ்குவாட் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் ப்ரோமோவே இல்லாமல் வீடியோ போட்டுருக்கோம்ல, அதான் அந்த யூடியூப் வீடியோ வரும்போது ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுப்பாங்கல்ல, எல்லாரோட ஐடி போட்டு அவங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரோ கொடுப்பாங்கல்ல, அந்த இன்ட்ரோ இல்லாமல் தானே போட்டுருக்கோம். ஸோ அந்த இன்ட்ரோ எடுக்கலாம் தான் இப்போ இந்த வீடியோக்கு வந்திருக்கேன். அந்த இன்ட்ரோ எடுக்கணும்ல, ஸோ அதை அப்படியே வீடியோ எடுக்கிறதே ஒரு விலாகாக போட்டால் எப்படி இருக்கும்? எல்லாருமே இன்ட்ரோலாம் போடுவாங்க, அதை எடுக்கிறது யாரும் போட்டுருக்க மாட்டாங்களே. ஸோ அதை நம்ம புதுசாக ட்ரை பண்ணலாமே. அந்த இன்ட்ரோ எடுக்கிறதே அப்படியே விலாகாக போட்டால் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி தான். அங்கே எவ்வளோ நேரம் எடுக்கிறோம், எவ்வளோ ப்ளூப்பர்ஸ் ஆகும், எவ்வளோ வீடியோ செட் ஆகாது, திரும்ப திரும்ப ரீடேக் ஆகிட்டே இருக்கும், அது எல்லாமே காமிக்கணும்ல. ஸோ அதுதாங்க விலாகாக போடலான்னு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே வருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க எல்லோரும் மறக்காமல், ஓகேங்களா? அப்புறம் ஏன் தெரியுமா கண்ணாடி போட்டு பேசுகிறேன்? டேரெக்டாக அந்த கேமரா பார்த்து பேசும்போது ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக போக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதனால தான் கண்ணாடி போட்டால் தெரியாதுன்றதுக்கு தான் போட்டு பேசுகிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்குன்னு என்ன சொல்லாதீங்க. சரி, அப்புறம் இந்த லுக் எப்படி இருக்குது, கண்ணாடி போட்டால் செட் ஆகுதா அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் ஏதோ பேசிட்டு இருக்க போல தோணுது. சரி வாங்க, எவ்வளோ நேரம் தான் என் ஃப்ரண்ட் ஆங்கிளே பார்ப்பீங்க. பேக் ஆங்கிளில் போயிட்டு நம்ம அங்கே வீடியோ மேக் பண்ணுறதை பார்க்கலாம். ஓகே ஸ்குவாட், பேக் ஆங்கிள்லேருந்து காமிக்கிறேன். இந்த ரோட்டில் தாங்க நம்ம இன்றைக்கி சம்பவம் செய்ய போகிறோம். பேரோஸ் இவனை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சம்பவம் பண்ண போகிறோம். இவன் தான் நம்ம தம்பி. வாய்ஸ் ஒரு மாதிரியாக தான் ஸ்குவாட் இருக்கேன், ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஃபீவராக இருக்குது 2 டேஸாக. சரி, இன்றைக்காச்சும் எடுத்தே ஆகணும். இது வரைக்குமே ப்ரோமோவே இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோவே இல்லாமல் வீடியோ போட்டு இருக்குமே. ஸோ அதனால் வீடியோ இன்றைக்காச்சும் எடுத்தலாம் சொல்லிட்டு தாங்க வீடியோக்குள்ளே வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று வரும். ஓகே வாங்க, இந்த ரோட்டில் சம்பவம் செஞ்சு தெரிக்க விடலாம். ப்ரோமோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்ட்ரோ எது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அவன் தான் நம்ம தம்பி ஃபெரோஸ், அவன் பேர். நம்ம இந்த ரோட்டில் தான், இது ப்ரைவேட் ஸ்பாட் தான். இது வரைக்கும் இப்போ தான் ரோட் போட்டு இருக்காங்க. ஸோ அதனால தாங்க இதில் எடுக்கிறோம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சும்மா எப்போயாச்சும் தான் அதுமாதிரி ஒரு 2 வண்டி வந்துட்டு இருக்கும், வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ தாங்க ஸ்பாட் இதை போட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், நம்ம ஒரு வழியாக நம்மளோட ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீடியோ எடுக்கிற ஸ்பாட்டை பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்ட்டு? இந்த இடத்துல தாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மளோட இன்ட்ரோ வீடியோ இதில் தான் சம்பவம் செய்ய போகிறோமே. நம்ம பைக் டோர் நிற்குது 2ம். ஸோ நம்மளோட சம்பவமே அதில் தான். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ எடுத்தோம், அது அவ்வளோ சரியில்லை. ஸோ அதனால தான் இவ்வளோ நாளாக இன்ட்ரோ போடாமலே இருந்தேன். இப்போ திரும்ப இன்ட்ரோ எடுக்கலான்னு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே சார். ஹே கைஸ், வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம், வாங்க பார்க்கலாம். ஓகேவா? இது கிட்ட ஏட்டா நான் நடந்து ரோல் பண்ணும்போது கிட்டவா ஹெல்மெட் ரோல் பண்ணும்போது போட்டுக்குமே வண்டி போடுற வரைக்கும் கிட்டே வண்டியில் உட்காந்து லாங்கில். அது 2 கேடா கூட
இப்போ நம்ம ஷூட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் போயிட்டு இருக்கு. வந்து அந்த ரன்னிங் ஷூட் எடுக்கிறதுக்காக நம்ம பைக்ஸ் வந்து பைக் எடுக்க போயிட்டு இருக்காங்க போகிறாங்களா. ஸோ பைக் எடுத்துகிட்டு நானும் இப்போ அங்கே போகணுங்க. பேக்கில் இருந்து இங்கே என்ன வெளியே போயிட்டு நம்ம வந்து வர மாதிரி ரன்னிங் ஷூட் எடுக்கலான்னு இருக்கும். ஸோ அதை எடுக்கலாம். கோபுரம் கேமரா வச்சுருக்கீங்க? ஓகே ப்ரோ. கரெக்டாக இதான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம் சும்மா ப்ரோமோ மாதிரி. ஓகே கைஸ், நம்ம வீடியோ எடுக்கலாம் வேண்டாம், நம்மளே ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காரு. சரி வாங்க அவருக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு. முன்னாடி ஆர்டிஸ்ட் நான் போத்தரேன். இந்த சைடு அப்படியே அதுக்கேற்ற மாதிரி ஓகே. கொஞ்சம் லெஃப்ட் போய் ரைட் ரைட் ரைட்.
ஓகே ஃபேம், ஒரு வழியாக நம்ம வந்து இந்த ப்ரோமோவுக்கு அதான் இன்ட்ரோவுக்கு வந்து வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி வந்து எடுத்துகிட்டே இருக்கும்போது சார்ஜ் இல்லாமல் நின்றுச்சா, ஸோ அதனால் எண்ட் பண்ண முடியல. ஸோ எண்டிங் வீடியோ சொல்லணும்ல, ஸோ அதனால தாங்க வந்து திரும்ப வந்து எண்டிங் வீடியோ சொல்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த கிளிப்ஸில் வந்து எடிட் பண்ணி எல்லாம் அவ்வளோ போட்டுருக்க மாட்டோம். அந்த மேக்கிங் அது எப்படி எடுக்கிறோன்றது மட்டும்தான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் தாங்க இப்போதைக்கு அது எப்படி எடுத்தோன்றது மட்டும் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸில் அதான் வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ போடுறோங்களே, அதில் வந்து அந்த ப்ரோமோ எடிட் பண்ணி போஸ்ட் போட்டுருவேன். அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. இன்னும் நல்லா எடுக்கணுமா, இது ஓகேவா, இல்லை இன்னும் வேறு மாதிரியான டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேன் ஸ்குவாட். ஓகே, அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் யாரும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று வர ஸ்டார்ட். பாய். எல்லோரும் இருக்கிற இடத்துல சேஃபாக இருங்க, நானும் சேஃபாக இருக்கேன்.